அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறேங்க. வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பயணம் செய்யறத அதிக லெவலில் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஊரு உலகத்தை சுற்றி பார்க்க ரொம்பவும் விரும்புவாங்க நம்மளோட கன்னி ராசிக்காரங்க. செல்வத்தை சேர்த்தி வைக்கணும், பொருளை சேர்த்தி வைக்கணும் அப்படிங்கிறத ஆசையாக கொண்டவங்க தான் நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்கிடுவாங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க. கல்வி கற்பதில் விருப்பம் கொண்டவங்களா இருப்பாங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க. வெளிப்படையாக பேசக்கூடியவங்க தாங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க. இவங்களுக்கு ஒளிவு மறைவுனா என்னன்னு கூட தெரியாதுங்க. மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதையே வெளியிலையும் பேசிடுவாங்க. ஒருத்தவங்களை புகழணுமா புகழ்ந்துட்டு போயிடுவாங்க, அதே சமயம் ஒருத்தவங்களை திட்டணுமா திட்டிட்டு போயிடுவாங்க. அதுதாங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்களுடைய சிறந்த குணம்னு கூட சொல்லாங்க. நல்ல அழகான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க கன்னி ராசிக்காரங்க. உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க. நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. நட்புக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க. கலைத்துறையில விருப்பம் கொண்டவங்களா இருப்பாங்க நம்மளோட கன்னி ராசிக்காரங்க. யாரையும் கண்டு எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க. பயனா என்னன்னு கூட தெரியாது நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்களுக்கு. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி காணக்கூடியவங்க தான் நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க தான் நம்மளோட கன்னி ராசிக்காரங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்க தான் நம்மளுடைய தங்கமான குணம் கொண்ட கன்னி ராசிக்காரங்க. தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்க தாங்க நம்மளோட கன்னி ராசிக்காரங்க. எல்லா உயிர்களுக்கும் அன்பை வாரி வாரி வழங்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய தங்கமான கன்னி ராசிக்காரங்க. இப்பேற்பட்ட கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் அதிக அளவுல நிறைந்து காணப்பட போகுதுங்க. இன்பம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு கிடையாதுங்க. துன்பம் இன்பம் கலந்தது தாங்க வாழ்க்கை. அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழக்கூடியவங்க தான் நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க. இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் கன்னி ராசிக்காரங்க பலவிதமான கஷ்டங்களால துன்பத்தை அதிக லெவல்ல அனுபவிச்சிட்டீங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது. சந்தோஷம் நிம்மதி மட்டும்தான். உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் காணாமல் போயிடும். உங்கள் மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். சொல்லப்போனால் 2 ஆண்டுகளாக நீங்கள் நிம்மதியாக கூட தூங்கியிருக்க மாட்டீங்க. மனசில் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு குழப்பத்திலேயே தூங்காமல் உங்களுடைய வாழ்க்கையை வாழாமல் போயிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் காணாமல் போக போகுது. உங்கள் மனசில் ஒரு தெளிவு பிறக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது. இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சு. உங்க வாழ்க்கையில சந்தோஷமெல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க. நல்லதே நடக்குங்க, நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். கன்னி ராசிக்காரங்களே, புதனோட அருளால உங்களுடைய வாழ்க்கையில அறிவாற்றல், செல்வம், மகிழ்ச்சி, குடும்பத்துல சந்தோஷம், ஆரோக்கியம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பெற போறீங்க. புதன் பகவான் அறிவு, கூர்மையான புத்தி, ஞானத்தை வழங்குவாருங்க. சூரியனுக்கு அருகில இருக்கிறதுனால அவர் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடியவராய் இருக்கிறாரு. ஒருத்தவங்களோட வாழ்க்கையில சொத்து, சுகம், உறவு என எதை இழந்தாலும் சரிங்க, புதன் பகவானோட அருளால அறிவையும் புத்தியையும் பயன்படுத்தி அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாங்க.
இத்தகைய உயர்ந்த தன்மைகளை அருளக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. கன்னிராசிக்காரங்களே, புதன் பகவானை அதிபதியாக கொண்டிருந்தாலும் ஏன் நாங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ஏன் வாழ்க்கையில் குழம்பிக்கிட்டே இருக்கோம், எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வராதா, பாசத்தால் ஏமாறுறோம், அன்பால் ஏமாறுறோம், எல்லாரும் எங்களை நம்ப வச்சு ஏமாத்திடுறாங்க அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். உங்கள் வீட்டில் தினமும் முருகரை வழிபடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போயிருங்க. புதன்கிழமைகளில் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்று முருகரை வழிபாடு செய்யுங்க. கன்னிராசிக்காரங்களே, புதன்கிழமைகளில் பச்சை நிறத்தை அதிக அளவில் பயன்படுத்துங்க. ஏழை எளிய மக்களுக்கு பச்சை காய்கறிகளை தானமாக வணங்குங்க. நவகிரகங்கள் உள்ள கோயிலுக்கு போயிட்டு நவகிரகங்களை மனதார வேண்டிக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனை காணாம போயிருங்க. கன்னிராசிக்காரங்களே, பசு மாட்டுக்கு என்ன பண்றீங்க தெரியுங்களா? பச்சை பயிரை ஊற வச்சு அது கூட கொஞ்சம் வெள்ளத்தை கலந்து பசு மாடுகளுக்கு உணவாக கொடுங்க. நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாமல் போயிருங்க. நல்லதே நடக்குங்க, நல்லது மட்டும்தாங்க நடக்கும். குருவின் பார்வை கன்னி ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தரப்போகுதுங்க. பண வரவை கொடுக்க போகுது. குரு பகவான் சுபத்துவம் பொருந்திய கிரகங்க. அவர் கன்னி ராசிக்கு செல்வத்தை தருவார், மகிழ்ச்சியை தருவார், குடும்பத்தில் நிம்மதியை தருவார், ஆரோக்கியத்தை தருவார், அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போறாரு நம்மளுடைய குரு பகவான். குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வரதுனால வேலையில எந்த பிரச்சனையும் வராதுங்க. வேலையில நிறைய அனுபவங்களை எல்லாம் நீங்க கத்துக்க போறீங்க. கடமைகளை எல்லாம் சரியா செய்ய போறீங்க. கன்னிராசிக்காரங்களே, குருவின் அம்ச காலத்துல விநாயகரை வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாமே இரட்டிப்பா நடக்குங்க. ஓம் விநாயகரே போற்றி, ஓம் விநாயகரே போற்றி, ஓம் விநாயகரே போற்றி. எனக்காக்கும் விநாயகரே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். கடந்த சில வருடங்களாகவே கன்னிராசிக்காரங்களே உங்களுக்கு நேரம் சரியில்லைங்க. கண்டக சனியின் தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் அதிக அளவில் பிரச்சனையை கொண்டு வந்து வித்துருச்சு. கேது ராசியிலிருந்து போனதால மனசுல இருந்த குழப்பமெல்லாம் நீங்க போகுதுங்க. 10ஆம் பாவத்துல குரு இருக்கிறதுனால வேலை, தொழில், வியாபாரத்துல சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. யாரையும் நம்பாம வேலையை கண்ணும் கருத்துமா நேரம் காலம் பார்க்காம முடித்து வைக்க வேண்டுங்க. குரு 4 மற்றும் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடனெல்லாம் அடைபட போகுது. பொருள் சேர்க்கக்கூடிய காலம் வந்துருச்சு. உங்களுடைய மனசுல பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உருவாக போகுதுங்க. பணம் கையில் தங்க போகுதுங்க. சேமிக்க தொடங்க போறீங்க. வண்டி வாங்கின போறீங்க, ஆடை வாங்க போறீங்க, ஆபரணம் வாங்க போறீங்க. உங்களுடைய குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் அடுக்கடுக்காக செய்ய போறீங்க. குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை ஒவ்வொன்றா பூர்த்தி செய்ய போறீங்க. கடனை அடைக்க போறீங்க. உங்கள் உடலில் இருந்த நோய்கள் எல்லாமே கால் நீராய் கரைந்தோட போகுது. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் அனைத்துமே அடுக்கடுக்காக நிறைவேற போகுதுங்க. கன்னிராசிக்காரங்களே, ஆரோக்கியத்தின் மீது கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. ஏன்னா சுவர் இருந்தாதாங்க ஓவியம் வரைய முடியும். அந்த மாதிரி தாங்க நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான் நம்ம உழைக்க முடியும், சம்பாதிக்க முடியும், நம்ம குடும்பத்தை பார்த்துக்க முடியும். நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், உங்க உடம்ப மட்டும் கவனமா பார்த்துக்கங்க. நீங்க வாகனத்துல பயணம் செய்யும் போது தலைக்கவசம் போட்டு வாகனத்துல பயணம் செய்யுங்க. கால் வருதா போன் பேசிட்டு நீங்க வாகனத்தில் பயணம் செய்யுங்க. உங்க உயிரை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. உங்களை நம்பிதாங்க உங்க குடும்பம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழுங்க. உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க. கன்னிராசிக்காரங்களே, 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அரசு வேலை இருக்கிறவங்க எல்லாரும் எச்சரிக்கையா இருக்கணும். வியாழக்கிழமைகளில் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அமோகமான பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் அனைத்துமே நீங்க எதிர்பார்த்தபடி கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுது. நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சீங்கனாலும் சரி, அரசு துறையில வேலை செஞ்சீங்கனாலும் சரி, உங்களுடைய ஆசைகள், கனவுகள் அனைத்துமே படிப்படியா நிறைவேற போகுது. உங்களுக்கு பேரும் புகழும் தேடி வரப்போகுது. உடைய கனவுகள் அனைத்துமே நினைவாக போகுதுங்க.
சொல்லப்போனால் நான் 2 டிகிரி படிச்சிட்டேன், 3 டிகிரி படிச்சிட்டேன், எனக்கு படிப்புக்கேற்ற வேலை இல்லை, என் வேலை இல்லைன்னா என் வாழ்க்கையே போயிடும் போலையே, எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான் நீங்கள் புலம்பிட்டு இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால லாபம் எல்லாம் அதிக லெவலில் கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அமோகமாக இருக்க போகுதுங்க. ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க. வேலை மாற போகிறீங்க, இடம் மாற்றம் ஆக போகிறீங்க, வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா புதுசாக வீடு கட்ட போகிறீங்க, வீடு வாங்க போறீங்க, உங்க குடும்பத்தோட தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்ய போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷமெல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க. மற்றவங்க கிட்ட பழகும் போது கவனமா இருங்க. என்ன பேசுறோன்னு உணர்ந்து பேசுங்க. பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. முக்கிய ஆவணங்களை அடிக்கடி சரிபார்த்து வச்சுக்கோங்க. தாயாரோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பழைய ஆவணங்களை பாதுகாப்பாக வச்சுக்குங்க. திருமணம் ஆகாத கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுதுங்க. குழந்தை பேர் இல்லாத கன்னிராசிக்காரங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு சொத்து பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கன்னிராசிக்காரங்களே, மனதை மட்டும் ஒரு நாளும் தடற விட்டுறாதீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்க கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல நிம்மதி இருக்கும். சொந்தமா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வங்கிகள்ல கடனை அடைக்க போறீங்க. வங்கிகள்ல கடன் திரும்பவும் கொடுக்க போறாங்க. பழைய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுது. புதுசா யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு அறிமுகமாக போறாங்க. திடீர் பணவரவு உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. செல்வாக்கு உயர போகுது. எதிரிகள் அடங்கி போக போறாங்க. கணவன் மனைவி உறவு அனுசரித்து வாழ போறீங்க. வியாபாரம் செய்யறவங்க சந்தை நிலவரத்தை அறிந்து அதன்படி முதலீடு செய்ய போறீங்க. நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தீங்கனாலும் சரிங்க, பெருசா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சிருந்தீங்கனாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க சொல்லியிருப்பீங்க, நான் இரவு பகல் உறங்காம வேலை செய்யறேன், என் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, என் வாழ்க்கை இப்படியே போயிரும் போலையே, எனக்கு எப்ப உழைப்புக்கேற்ற சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க புலம்பியிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே அடுக்கடுக்கா நிறைவேற போகுது. கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கைய பொறுப்பா பொறுமையா வாழ்ந்துக்கிட்டு வாங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில சிறப்புகள் எல்லாம் அடுக்கடுக்கா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எல்லாம் அவன் செயல். குரு பயிற்சி என்ன பண்ணுது வச்சிங்களா, நம்மளுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகளை தரப்போகுது. நிதானத்தை கொடுக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதையில் கொண்டு போக வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. வியாழக்கிழமைகளில் குருவை வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். முடிஞ்சால் வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து உங்களுடைய முருகருக்கு வழிபாடு செய்யுங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நினச்சபடி நடக்கும். மஞ்சள் நிலைத்த அதிகமாக பயன்படுத்துங்க. வியாழக்கிழமைகள்ல அசைவ உணவுகளை சாப்பிடாதீங்க. குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு உதவிகரமா இருக்குங்க. பார்வையற்றோருக்கு உதவி செய்யுங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் மாற்றம் வரப்போகுது. ஏற்றம் வரப்போகுது. வெளிச்சம் வரப்போகுது. நம்பிக்கையெல்லாம் ஏற்பட போகுது. ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது. இனி கன்னிராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது. கன்னிராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் அதிக அளவில் நடக்க போகுது. ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது. கன்னிராசிக்காரங்களுடைய ஆசை என்னவாங்க இருந்துட போகுது? எனக்குன்னு ஒரு சொந்தமா வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், நிம்மதியான தூக்கம் வேணும், மனசுல குழப்பம் இருக்கவே கூடாது, நோய் நொடி இருக்கக்கூடாது. இதைத்தான் ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கலாம். அந்த ஆசைகளை கூட நிறைவேற்றிக்க முடியாம கன்னிராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்பவும் அதிக லெவல்ல கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது. உங்களுடைய வாழ்க்கையே பிரகாசமா மாறப்போகுதுங்க. கன்னிராசிக்காரங்களே, நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும்.
முருகரை மனதார வணங்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நிதானத்தோடும் பொறுப்போடும் வாழ்ந்துக்கிட்டு வாங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.